நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் 4:7. நன்மை செய்தால் மேன்மை. ஜெனிசிஸ் 4:7. If you do good, you will be lifted up. அன்பான சகோதர சகோதரிகளே, பிறருக்கு நன்மை செய்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நாம் நற்செயல்களை செய்வதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிறர் நமக்கு தீமை செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று நம் பரமபிதா எதிர்பார்க்கிறார். நாம் நன்மை செய்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமன். நன்மை செய்தால் மேன்மை என்றவரே, தர்மியான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் பணிபுரியும் எங்களுடைய அன்புக்குரிய இன ஜன மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும். வேலைக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு வேலை பார்க்கிற இடங்களிலே கிடைக்க உதவி செய்யும். அவருடைய குடும்பங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல எதிர்காலத்தை தாரும். உமக்கு சுத்தமான நேரத்திலே அவர்கள் குடும்பத்துடன் இணைந்து வாழ தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்து அவர்கள் குடும்பங்களை காத்தருள்வீராக. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.